வணக்கம். கழுத்து எலும்பு தேய்மானங்கள், கழுத்து எலும்பில் ஏற்படக்கூடிய சுண்ணாம்பு படிதல், கழுத்து எலும்பில் ஏற்படக்கூடிய டியூமர்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசினோம். இப்போ இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன் சர்வைக்கல் ஸ்பெயினில் பாதிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காமனாக பார்த்தோம்னா த மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் இந்த ஸ்பைனில், சர்வைக்கல் ஸ்பைனில் வரது டிபி. இந்த டிபினா நெஞ்சில் தானே இருக்கும், லங்ஸில் தான் இருக்கும். இது எப்படி ஸ்பைனுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வரும். இது ஹெமட்டோஜீனஸ் ஸ்ப்ரெட், அதாவது பிளட் மூலமாக இந்த உறுப்பை வேணாலும் நம்ம உடம்புல பாதிக்கலாம். அண்ட் அது மாதிரி ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ். அதாவது நம்ம இந்தியாவில் டிபிங்கிறது ஒரு எண்டமிக், எல்லாருக்குமே அந்த டிபி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். சிலவங்களுக்கு அது வெளியில் வரும் கிளினிக்கலாக. ஸோ அது என்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக டிபி பார்த்தோம்னா பிரைமரி எலும்பை பாதிக்காது. அந்த எலும்பில் நடுவில் இருக்கிற டிஸ்க்குன்னு சொல்லி ஏற்கனவே டிஸ்க் தேய்மானம், அந்த டிஸ்க்கை தான் பாதிக்கும். டிஸ்கைட்டிஸ் ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கைட்டிஸ் அந்த டிஸ்கைட்டிஸ் பக்கத்தில் இருக்கிற எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த நரம்பு அழுத்த ஆரம்பித்து பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தோம், எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில் ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஸோ எக்ஸ்ரே பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு கொலாப்ஸ், பார்ஷியல் கொலாப்ஸ் மாதிரி இருக்கும் அந்த போன். உடனே சந்தேகப்பட்டு உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அந்த டிப்பிக்கலாக அந்த டியூபர்குலோசிஸ் கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அந்த பாதிப்புகள்லாம் எம்ஆர்ஐ ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் அது கான்ட்ராஸ்ட் எம்ஆர்ஐனா இன்ஜெக்ஷன் கொடுத்து நம்ம அந்த எந்தெந்த என் பிளேட் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த பஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக நமக்கு அந்த கான்ட்ராஸ்ட் கொடுத்தா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு அந்த கார்டு பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு. பெரும்பாலும் ஸ்பைனில் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா திடீர்னு பேஷண்ட்ஸ்க்கு கை கால் டோட்டலாகவே பேரலைஸ் ஆகிடும் டிபி வந்தவங்களுக்கு. ஏன்னா அந்த பஸ் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா சுத்தமாக ஸ்ட்ரெச்சரில் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தளவுக்கு நம்ம முத்தி விடக்கூடாது. ஸோ ஏர்லியராக இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போதே உடனே நம்ம தகுந்த மருத்துவர் அணுகி அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த டிபின்னு கண்டுபிடிச்சோன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா சர்ஜரி இல்லாமல் நம்ம மெடிசின்ஸ்லேயே கம்ப்ளீட்டாகவே அதை கிளியர் பண்ணிடலாம். ஒன்ஸ் அந்த பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது நரம்ப அழுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மெடிசின்ஸ் கொடுக்கணும். பட் மெடிசின்ஸ் மட்டும் பத்தாது. நியூராலஜிக்கல் ரெக்கவரிக்காக நம்ம சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கால் பேராலிசிஸ் இல்லை கை பேராலிசிஸ் இருக்கிறவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து ரொம்ப வெயிட் பண்ணணும், அதுக்குள்ளே பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும். ஸோ ஏர்லியராக அவங்களுக்கு அந்த சர்ஜிக்கல் டெப்ரிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பஸ்ஸெல்லாம் கிளியர் பண்ணி, அந்த இன்ஃபெக்ஷன்லாம் கிளியர் பண்ணி, நர்வ்ஸை ஃப்ரீ பண்ணி, தேவைப்பட்டால் அந்த எலும்பு சப்போர்ட்டுக்காக பிளேட் ஸ்க்ரூ மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி சர்ஜரி பண்ணி அந்த மெட்டீரியல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கன்ஃபார்ம் பண்ணி டிபி வந்துடுச்சுன்னா டிபி ட்ரீட்மெண்ட் பேரலாகவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரைமர்லி டியூபர்குலோசிஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது ஒரு யூஸ்வலாக பார்த்தோன்னா இப்போ லங்ஸ்க்கு நம்ம 6 months கொடுப்போம், சம்டைம்ஸ் 8 months. யூஸ்வலாக போனி டியூபர்குலோசிஸ்க்கு நிறைய நாள் தேவைப்படும், அப் டு 1 year வரைக்கும் தேவைப்பட்டால் 1.5 years. அந்த இன்ஃபெக்ஷன் போன்லேருந்து கிளியர் ஆகிறது வரைக்கும் அந்த டிபி மெடிசன்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ சிலவங்களுக்கு ரொம்ப லேட்டாக பஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா சர்ஜரியும் பண்ணி மெடிசின்ஸும் பேரலாக கொடுத்தா நல்ல ரெக்கவரி இருக்கும். பெரும்பாலான சமயங்களில் டிபி பேரலைஸ் ஆனவங்களுக்கு இந்த ரெக்கவரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, சும்மா கை கால் விழுந்திருக்காது, எந்த ஆசையுமே இருக்காது ஃபஸ்ட்டு. ஆனால் படிப்படியாக ஸ்லோவாக 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச்சில் அந்த பேஷண்ட் கூட நல்லா நடந்து வரக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மெயின்லி பார்த்தோம்னா டியூபர்குலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பெயினை பாதித்தா அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம சீக்கிரமாக பண்ணால் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியை நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.